லிதியா குட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், 3வது வயது பிறந்த நாள். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டெக்கரேஷனை கொண்டு போடுங்களேன் அப்படி என்று நாங்கள் எவ்வளோ நல்லதுக்கு நீட்டலாம். ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய் ஹாய். உங்களோட நடுவில் சொப்பு வந்து ஜீவாவோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்க வேண்டியது இருந்துச்சு. என்ன மாதிரி ஹாய் ஹாய் ஆட்டம் ஜீவா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். ஜீவா பாருங்க, ஜீவா ஒரு 2 மாசத்துக்குள்ள எங்களை விட வளர்ந்துட்டாங்க எல்லாம். முதல் அஸ்வின் பிறந்த நாள் கொஞ்சம் பழத்து குறைவா இருந்தேன், இப்ப வளர்ந்துட்டேன். ஓகே, இப்ப நாங்க 2வது தினம் எங்களுக்கு பிறந்தவா மாமா விட்ட, அதாவது ரவி அண்ணா விட்ட நிக்கிறோம். என்ன காரணம்னால் அவங்களுடைய லிதியா குட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், 3வது வயது பிறந்த நாள். அப்ப என்னென்ன பிறந்த நாள் 2 காணில சும்மா முதலுக்கு பின்னால் கதைக்கிறாங்களா அப்படின்னு நினைப்பீங்கள். அப்ப ஜீவா சொல்ல விட என்னத்துக்காக இப்ப வந்து இந்த வக்கை கேட்கிறோம் சொல்லுண்டா பார்த்துப்பீங்கள். எங்க அச்சின் குட்டிக்கு அந்த டெக்கரேஷன் இப்ப அவங்க பிடிக்கல. 2ஆம் மாதம் உண்டோம், 2ஆம் மாதம் பிடிக்கலன்னு. இப்ப நாங்கள் எங்கள்கிட்ட இருந்த பொருட்களையும் மற்ற கடையிலையும் கொஞ்சம் சாமான் வாங்கி டெக்கரேஷன் வந்து செய்தால் அந்த பிறந்த நாளுக்கு அச்சின் குட்டிக்கு கேக் கட் பண்ணாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா சாருண்ட பர்த்டே வந்தது, அணுண்ட வந்தது, அடுத்தது ஏஞ்சல்கிட்ட வந்தது. ஆனால் நாங்கள் டெக்கரேஷன் போட இல்லாமல் போயிட்டுது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வீடியோ போடாமல் இருந்ததால டெக்கரேஷனும் போடல, கேக்கும் கட் பண்ணல. அது ஒரு கவலையில் இருந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை இல்லை, சந்தோஷம் தானே, சந்தோஷமாக நாக்கன்படியால் இன்றைய தினம் லிதியா குட்டிக்கு பிறந்தனால அப்போ அண்ணா கேட்டிருந்தார், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டெக்கரேஷனை கொண்டு போடுங்களேன் அப்படின்ட்டு. கேக் கொண்டு வரலாம் என்று இன்றைக்கு அவங்க எப்படி 5 மணி அப்படித்தான் கேக் கட் பண்ணினோம். நாங்கள் வேலைக்கே வந்துட்டோம். அப்போ ஜீவா சொல்ல நானும் பேர் நீண்டா தான் பழக போறான். இது எப்படி இங்கே அங்கே ஒரு சரிங்க இப்போ எப்படி மாற்ற போறீங்க, அதே பொருட்களை வச்சு எப்படி மாற்ற போறீங்கலாம் தான் பார்த்து பழக போறேன்ட்டு சேர்ந்து வந்து இருக்கிறான். பாருங்க, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், எவ்விதையும் உண்டு வந்து சரி. இந்த இடத்துல தான் நாங்கள் போட போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? நம்பி வந்துட்டான். ரைட், ஓகே, வாங்க. நாங்கள் இப்போ இந்த டெக்கரேஷன் போட்டு பின்னரும் கேக் கட் பண்ணுறதை பார்க்கலாம். இதுதான் எங்களுடைய முதலாவது ஆயுதங்கள். நாங்கள் இருக்கா போன முறை நாங்கள் வெள்ளிங்களை வட்டி செய்த அடுத்து நாங்கள் எவ்வளோ நல்லதுக்கு நீட்டலாம். ஈவா இந்த கம்பியை கூட நாய்க்குள்ள இந்த வகையில் அடுத்தது இந்த இதை சீட்டை பிடிச்சா கொஞ்சம் விரிப்போம். கீழே கொஞ்சம் பிடிச்சாதான் நான் உனக்கு வெளியெல்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு என்ன கலர் ஜீவா அப்பா பயன்படுத்தும் முதலாவது போடுவோம். ரெண்டு தான் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் இது ஜாலி பார்க்கணும். இவா நீ பாட்டொன்னு பாடிக்கொண்டு தான் வேலை செஞ்சுக்கணும். இதுங்கிற பக்கம் இந்த பக்கம் மீனுங்கிற பக்கம் அடுத்தது. ஓ, அடுத்தது
அடுத்து என்ன ஆடும் சிவப்பு சிவப்பு அங்கே ஒன்று போடுங்க கிடைக்கும் ஒரு அந்த சிவப்பு இஞ்சி போட்டுருவோம் ஒரு மினுங்க பக்கம் சிவப்பு போட்டுருவோம் போங்க முதலே போட்டுருவோம் முதலே போட்டுருவோம் குரூப்ல எத்தனை இருக்குன்னு பாருங்க ஓகேவா மூன்று இருக்கு இதில் ஒன்று போட்டுவிடுவோங்க எடுத்தா உங்களோட நடுவில் சிவப்பு வந்துருக்கோம் நடுவில் சிவப்பு ரைட் அந்த இது என்ன கம்பி நட்டர் அதுதான் அது அங்கே கிடங்க நல்லா அதுதான் நிறுத்தம் ஒட்ட முதலோட சரி அங்கே அதில் என்ன எடுத்து நான் கட்டினோடைய இடம் கட்டினா இதாக ஒளி விடும் இது இந்த கலருக்கு தெரியாது டப்பல் போட்டு விடலாம் பார்த்து சொல்லுவாங்க சென்டர் அங்கே என்ன பார்த்து இப்பயே ஓகே கொஞ்சம் ஏற்றுவோம்
கொஞ்சம் மதியம் ஓகேவோ இல்லை கொஞ்சம் வைத்தோம் நீங்கள் வைத்தோம் சரி சரியா வேண்டுட்டாரு இது என்ன நீ சரியா இல்லை கொஞ்சம் உயர்த்தணும். நான் உயர்த்தணும் சரி சரி வந்து இப்பதான் ஃபிட்டா நிக்கல பாத்தீங்க முதல்ல அப்படியே குறும்ப எடுத்துக்காடு பச்சுவில் அடிச்சிடும் கிடக்கிற நடுவில் அடிப்போம் நடுவில் அங்கே அடிப்போம் அப்போ வந்து சரியான இல்ல சரி சரி வடிவா கிடக்கு இதை நாங்கள் இந்த முன்னுக்கு 2 சைஸ் எந்த கலர் வெள்ளையங்கார முன்னாடி ஓ அதில் வெள்ளைங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட எல்லாரும் இருக்காது எத்தனை வேணும் காட்டுவோம் பூண்டோ அது கூடவும் கூடாது அதில் அளவாக தான் கட்டணும் அழகாக இருக்கும் 3 பூச்சி இல்லை 2 வெள்ளையும் ஊதி கரப்பையும் போய் 2 காணும் அப்போ 2 கடை 2 அரப்பில் 2 வெள்ளைன்னு ஒரே அளவுக்கு ரெண்டு ரெண்டு இது சரியா இருக்கும் கொஞ்சம் வைத்த இருக்கும். ஆமாம் balon aja cendana tadi dekat கட்டையில கட்டி நான் சொல்லுவேன் என்ன கட்டி 2 கருப்பும் ஒரு வெள்ளையும் வச்சு கட்டிக்கணும் சரியா ஊசி பட்டுல ஊசி எடுத்தா உயர்த்து இல்லைன்னு சரி சரி இது கீழே தெரியுது எனக்கு அது சரி அடுத்த இன்னும் 3 ஊதன் ரெண்டு வள்ளி ரெண்டு வள்ளி என்ன
ஓய் பணம் இல்லை. மேலுக்கு இப்படி போனா இல்லை ஒன்று என்ன நடுவில் ஒன்று என்ன ஆயிரத்தி சட்டம் ஐயோ என்னது ஓய் ஓகே பாப்பு ம் சொன்னேன் ஓடி சரியா குழந்தானே மாறா கணக்கு இருக்கு ரைட் அடுத்த நான் டீல் பிடிப்பு முன்னான செய்த நீட் பண்ணிடும் அப்பா லவ் கட்டாயம் கொள்ளுவோம் இல்லையோ இன்னும் கொஞ்சம் இல்ல இதை கூட போய் ஒன்று செய்ய மாட்டா செஞ்ச நிலம் மேலே கிடக்கு இதாவது சரி வெளியே இருக்குல்ல ஸ்லோ மோஷன் நம்ம வெள்ளையே இருந்தா ஊசி கொண்டு வர ஊசி வேலை ஊசி ஓகே இப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு இந்த வெக்க நேரம் இது சரியான வெயிலும் வெக்கையும் ஜீவாவோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்க வேண்டியா இருந்துச்சு என்ன மாதிரி ஓகே டிசைன் பாருங்க இப்போ இதுதான் எங்களால் இப்போதைக்கு செட் பண்ணக்கூடிய மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இனி அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு வெள்ளை நீளம் அப்படியான கலர்களை வாங்குவோம் ஏன்னா நான் இதெல்லாம் வாங்கி தான் செய்ய வேணும் இப்போ இதுதான் இன்றைய தினம் லிதியா குட்டி இந்த பிறந்த நாளுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்த என்ன சொல்றது டெக்கரேஷன் தான் சரி ஓகே இவ்வளவு தான் இப்போ ஜீவா என்ன சரியா கலக்கு தானே உணவு இப்போ என்ன பிறந்த நாளை கூப்பிடுவோம் கூப்பிட்டு சாம்பிள் பார்ப்போம் எப்படி நின்று வெட்டுவா எப்படி நின்று ஒரு மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் அரேஞ்ச் பண்றோம் என்ன கூப்பிடுவோமே அவன் நிக்கிறா முதல்ல இருந்தே எழுப்பி நிக்கிறா ரைட் இவங்கள் ஹாய் சொல்லு ஹாய் 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 இன்னைக்கு ஏற்கனவே 2 தினம் கேக் கட் பண்ணிட்டாங்க பள்ளிக்கூடத்துலையும் அம்மம்மா டைம் கட் பண்ணிட்டாங்களாம் நாங்கள் ஒரு செட் பண்ணி பார்ப்போம் ரைட் பார்த்து சொல்றேன் எப்படி இருக்கு பாருங்க கையட்டி கணக்கு டேய் பாயாடு பாய்காட்டிட்டு கை ரெண்டு கையும் தூக்கி ரைட் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கணக்கோ வெட்டலாமா அப்படி கேக் ஓகே ரைட் யா சூப்பர் என்ன கை காட்டல கையை காட்டு நல்லா இருக்குதானே நல்லா இருக்கும் சொண்டு கடிச்ச அப்படியே கொஞ்சம் பாய் ரைட் இப்போ
நீங்க கொஞ்ச நேரத்தில் ஆக்கள் எல்லாம் வந்து கேக் எல்லாம் கட் பண்ணி இங்கே தான் நினைக்கிறேன் நைட்டு சாப்பாடு எல்லாருக்கும் என்ன இல்லையா நான் போய் வலிக்கிட்டு வரேன்டா வலிக்கிட்டு வர சொல்லுங்க. போய் வலிக்கிட்டு வரேன்டா அத்தையும் கூடியண்ணா. ரைட் சரி ஓகே ஓகே இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது இன்னும் அடுத்தது வேற நேர்களில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க. கோல் பண்ணி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். என்னால் போன முறை பார்த்துட்டு ஒரு அங்கே ஒரு ஆள் எடுத்து எனக்கு சொல்லியிருந்தேன். இந்த பலூன் எல்லாம் நாங்கள் ஒரே சைஸில் ஊதுறையில் அந்த பெருசு சின்ன எல்லாம் ஊதுறீங்கள் அப்படி இல்லை, அதெல்லாம் ஒரே அளவில் நீங்கள் ஊதி காட்டினீங்கன்னா வடிவாக இருக்கும். மற்ற ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார், அதை மறந்துட்டு அப்படி சொல்லுங்கள். ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். என்ன சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க சொல்லி விடுங்க. பேக் அடிச்ச வழியா எனக்கு. சரி ஓகே பாய் பாய் பாய்.